திமுக ஆட்சி அமைந்து 2600க்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கக்கூடிய நிலையில் எச் ராஜா இந்து சமய அறநிலையத்துறையை கடுமையாக சாடி இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அதே போல தஞ்சாவூரில் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் உயிரிழந்திருப்பதாகவும், அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு இருக்கும் வரை இது தொடரும் அப்படின்னும், கோவிலில் வரக்கூடிய உண்டியல் பணம் அனைத்தும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளமாக போகுது, அது மட்டும் இல்லாமல் போதுமான ஒரு அடிப்படை வசதி கூட கோவில்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை நேற்று வச்சிருக்காரு. சார், அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் தொடர்ந்து பலியாகுது கோவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது ஒரு 7 நாட்டு சனிமா. அது அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 2700 கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது 3000ஐ தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 2011 20ஆம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா, அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்விக்குறி இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார். எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எண்தான் ஒலிக்கும். அந்த வகையில் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்றார். எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே அவருடைய மனைவியே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்பவர், அவ்வப்போது மூச்சுத்திணறல் ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார். சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள். அதேபோல் ராமேஸ்வரத்தில் ஒரு வட இந்தியர் தரிசனத்துக்கு வந்தபொழுது மயங்கி விழுகிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்படுகின்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இன்னும் அவருடைய உடலை உரிமை கோருவதற்கு ஆட்கள் வரவில்லை. தஞ்சாவூர் என்று தவறாக சொல்லியிருக்கின்றார். நேற்றைக்கு பழனியிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. 3 சம்பவங்களுக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைக்கு நடந்த சம்பவம், சபரிமலைக்கு சென்று திரும்புகின்ற பொழுது அவர் நன்றாகத்தான் அந்த கியூ வரிசைக்கு வருகின்றார். கூட்ட நெரிசல் நேற்று எதுவும் இல்லை. அவர் அழகாக 10 ரூபாய் கட்டண தரிசனத்திலே இருக்கையிலே தான் அமர்ந்திருக்கின்றார். திடீரென்ற உடல்நலக்குறைவு காரணமாக மயங்கி விழுகிறார். மருத்துவமனை, அந்த திருக்கோயிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மருத்துவமனையிலே இருக்கின்ற மருத்துவர்கள் ஓடியாக அந்த இடத்திற்கே வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கிறார்கள். ரோப்கார் வழியாக அவரை கீழே இறக்குகின்றார்கள். ஆம்புலன்ஸிலே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர் அங்கே இறந்து விடுகிறார். எதிர்பாராமல் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசை குற்றம் சாட்டுவதும், சம்பந்தப்பட்ட துறை அதிலிருந்து விலக வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழல்தான். இன்றைக்கு பல இடங்களில், பல நேரங்களில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி குடமுழுக்குகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. இவர்கள் கூறுவது போல் ஒரு சில இடங்களில் பரம்பரை அறங்காவலர்கள் இருக்கின்ற திருக்கோயில்களில் அரசு தலையிட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் திருப்பணிகளுக்கும் பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தால் துறை சார்ந்த ஒரு நிறுவனம் இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருப்பதால் தான் இவ்வளவு வேகமாக பணி முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருக்கோயிலின் சார்பில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே ஒரு திருக்கோயில், இந்த மருத்துவமனை இன்றைக்கு 17 திருக்கோயில்களில் மலை சார்ந்த இடங்கள், அதிக பக்தர்கள் வருகின்ற, கூட்டம் வருகின்ற இடங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆலோசனை என்பதை இந்த நேரத்தில் இது போன்ற ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஜென்மங்களுக்கு இதை பதிலாக கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமா ஒண்ணுதான். இதுக்கும் சட்டம் ஒழுங்கும் என்னம்மா சம்பந்தம் தாயி? நீ எல்லாம் அமைதிப்போங்க, அவ்வளோதான் இருக்கிறீங்க. ஒரு சில காலகட்டங்களில் முன்விரோதங்கள்,
எதிர்பாராத பிரச்சனைகளில் இது போன்ற மரணங்கள் ஏற்படுவது இயற்கை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல சமூக விரோத சக்திகள் சென்னையை புகலிடமாக வைத்து கொண்ட சக்திகளை சென்னையிலிட்டு அண்டை மாநிலங்களுக்கு அவர்கள் ஓட்டம் பிடிக்கிற அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தவறு செய்பவர்களுக்கு நீதிமன்றங்கள் தொடர் அந்த வழக்குகளுடைய விசாரணை அனைத்தையும் துரிதப்படுத்தி இந்த ஆட்சியில்தான் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகளையும் பெற்றுத்தந்து குற்றவாளிகளுக்கு 2 தண்டனைகளை தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத நடக்கின்ற குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஸ்காட்லாந்து யார்டு இணையாக தமிழக காவல்துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே சட்டம் ஒழுங்கு என்பது அவர்களுடைய கற்பனையான குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்போடும் அமைதி பூங்காவாக திகழ்கின்ற இந்த ஆட்சியில் அவதூறு கற்பிப்பதுதான் அவர்களுடைய பணி என்பதால் நாங்கள் அதை விட்டுவிட்டு மக்கள் பணியை தேடி எங்களுடைய நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் வந்து முதலமைச்சர் படத்தை பாஜக மாட்டம் உட்பட்டு இருக்காங்க. எங்காலும் பதிலுக்கு இறங்கிட்டாங்க.